வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தின் நெக்ஸ்ட் சிஎம் இவர்தான் திடீரென வெளியான பரபரப்பு கருத்து கணிப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க வெள்ளைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக 2026 தேர்தல் முடிவுகளும் கணிப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் தற்போது 2026 தேர்தல் முடிவுகளுக்கு இன்னும் வெளியாக 2 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. என்னென்ன யார் முதலமைச்சர் அப்படின்றது இன்னும் 2 நாளில் வந்து தெரிஞ்சிடும். அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான கருத்து கணிப்புகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்புகளில் விஜய்க்கும் சரி, சீமான் அவர்களுக்கும் சரி, ஸ்டாலினுக்கும் சரி, எடப்பாடி அவர்களுக்கும் சரி, இவர்களுக்கான இந்த சதவீதம், இடங்கள், தொகுதி மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதங்கள் என அனைத்து விதமான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வகையில் தற்பொழுது 2026 தேர்தல் களமும் அதை மையமாக வைத்து நகர தொடங்கிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் தற்பொழுது 2011, 2016, 2021 அந்த காலகட்டத்தில் வந்த கருத்து கணிப்பில் அப்போ என்ன மாதிரியான தேர்தல் கணிப்புகள் வந்தது, என்ன மாதிரியான தேர்தல் முடிவுகள் வந்ததோ அதே போன்று தற்பொழுதும் பார்த்திங்கன்னா வரக்கூடும், வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத தேர்தல் ஆணையம் சரி, தேர்தலில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மிக சீனியர் ஆய்வாளர்களும் பார்த்திங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் 2026 தேர்தல் களமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் களமாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அளவில் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாற்றத்திற்கான ஒரு விதையை ஊன்றிருக்கிறார்கள் ஓட்டுகள் மூலமாக அப்படின்றது தெரிகிறது. புதிய வாக்காளர்கள் இவர்கள், மேலும் பழைய வாக்காளர்களும் இதற்கு முன்னாடி வாக்களித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு இடையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே, புதுசாக வாக்கு போட்டவங்களை தாண்டி அடுத்து ஒரு 2 தடவை வாக்களித்தவங்க, இப்போ தான் பார்த்திங்கன்னா 3ஆவது தடவை வாக்கு செலுத்துகிறவங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஓட்டுக்களை பார்த்திங்கன்னா புதிய, அதாவது எப்படின்னா இப்போ விஜய் அவர்களோ சீமான் அவர்களோ இவர்களை போன்ற புதியதோர் பார்த்திங்கன்னா அரசியலை கொடுக்கணும். ஏன்னா கடந்த 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் இருந்துட்டார்கள். இவர்கள் ஆட்சியில் நம்ம பார்த்து விட்டோம் என்னென்ன இருக்கிறது ஏது இருக்குதுன்றது. புதிதாக வரவங்க எதனா பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இல்லைனா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவகாசம் கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கான பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றத இருக்கக்கூடிய மக்கள்கள் சிந்திக்கிறாங்க. இப்படி சிந்தித்து வாக்களித்தவர்களுடைய சதவீதம், வாக்கு சதவீதம் என்பது 75ஆக உயர்ந்திருக்கிறது. மீதி 35% மட்டுமே தற்பொழுது பெரும் விதத்தில், அதாவது 25% மட்டுமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இல்லை வாக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரசியலில் பார்த்திங்கன்னா அனுபவம் உள்ளவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மீதி உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா சதவீத மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதனால் மாற்றத்திற்கான விதை ஊன்றப்பட்டிருப்பதன் காரணமாக இன்னும் 2 நாட்களில் என்ன வேறுமானாலும் கருத்துக்கள் மாறலாம் அப்படின்றது மட்டும் தெரிகிறது. ஸோ பார்ப்போம் யார் முதலமைச்சராக வர போகிறாங்கன்றதை ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை பொறுத்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.